தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது. மற்றும் ஒரு தகவல், 530 மீனவர்கள் கைது, 71 படகுகள் பறிமுதல். தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடிதம் என்பதாக இந்த செய்தி வெளியாகிறது. இலங்கையின் கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கையை கோரியும், அடையாளம் தெரியாத இலங்கையர்கள் தமிழக மீனவர்களால் தாக்கப்படுவதை தடுக்க வலியுறுத்தியும் மத்திய அரசுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார் என்பதுவே இந்த செய்தியாக அமையப்படுகிறது. அது நாட்டின் வெளியுறவு செயலாளருக்கு இந்த கடிதம் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் ஸ்டாலின் தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கிற கருத்து குறித்து நாம் பார்க்கும்போது, தமிழக முதல்வர் ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு டிசம்பர் 24 எழுதியுள்ள கடிதத்தில், ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 17 மீனவர்கள் 2 இயந்திரமயமாக்கப்பட்ட மீன்பிடி படகுகளுடன் மீன்பிடிக்கச் சென்ற நிலையில் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த டிசம்பர் 20ஆம் தேதியன்று இலங்கையைச் சேர்ந்த அடையாளம் தெரியாத 6 நபர்களால் நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியரைக்கரை கிராமத்தைச் சேர்ந்த தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட 2 சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளது. இந்த மூர்க்கத்தனமான தாக்குதலில் 2 நாட்டுப்படகுகளில் பயணித்த 6 மீனவர்களில் 3 மீனவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த தாக்குதலின் போது மீனவர்களது மீன்பிடி படகுகள் இருந்த கருவிகள், மீன்பிடி வலை, கையடக்க தொலைபேசி மற்றும் அவர்கள் பிடித்த மீன்களும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்று அடிக்கடி நடக்கும் கைது மற்றும் தாக்குதல் சம்பவங்கள் பாரம்பரிய கடற்பரப்பில் மீன்பிடிக்கும் தொழிலை மட்டுமே நம்பியிருக்கும் மீனவர்களின் வாழ்க்கையில் நிச்சயமற்ற தன்மையும் ஆபத்தையும் ஏற்படுத்துவதாக கவலை அளிக்கிறது. 2024ஆம் ஆண்டில் மட்டும் 530 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு 71 படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. அண்மை காலமாக நடைபெற்று வரும் இத்தகைய சம்பவங்களும் தாக்குதல்களும் மீன்பிடி தொழிலை மட்டுமே நம்பி வாழும் மீனவ மக்களிடையே அச்ச உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்கவும், எதிர்காலத்தில் தமிழக மீனவர்கள் மீது இதுபோன்ற தாக்குதல்கள் நடைபெறாமல் இருக்கவும் உரிய தூதரக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் அந்த கடிதத்தில் இவ்வாறு கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதனிடம் வீரகேசரி பத்திரிகை ஒரு செய்தியை கொண்டு வருகிறது. மன்னார் கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் 17 பேர் கைது என்பதாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த 2 இந்திய மீன்பிடி படகுகள் கைப்பற்றப்பட்டுள்ளதோடு அவற்றில் இந்த 17 இந்திய மீனவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இலங்கை கடற்படை கடற்பாதுகாப்பு திணைக்களத்துடன் இணைந்து நேற்று முன்தினம் திங்கட்கிழமை இரவு மேற்கொள்ளப்பட்ட ரோந்து நடவடிக்கையின் போதே இந்த கைது இவ்வாறு இடம்பெற்றிருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. மன்னாருக்கு வடக்கே கடற்பரப்பில் விசேட ரோந்து நடவடிக்கைகளை முன்னெடுத்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் குறித்த படகுகளுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் கடற்றொழில் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாண்டில் இதுபோன்ற சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட 72 படகுகள் கைப்பற்றப்பட்டுள்ளதோடு 554 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கிறது. வெளிநாட்டு மீன்பிடி படகுகள் நாட்டின் கடற்பகுதிக்குள் அத்துமீறி மேற்கொள்ளும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை தடுக்கவும், உள்ளூர் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் கடற்படை தொடர்ச்சியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதற்கமைய இந்த ரோந்து நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே மீனவர்கள் பிரச்சனையை இப்பொழுது தமிழக அரசு கையில் எடுத்திருக்கிறது. 2026 தேர்தலும் வருகிறது. எனவே அவர்களுக்கு எந்த தூரம் இது கை கொடுக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம்.